ஒரு ரெசினா டேபிளையே டேமுக்குள்ளே மூழ்க வச்சு எடுத்தால் என்ன ஆகும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ரெசினா டேபிள் பண்ணுறதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம பண்ணுற டேபிள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியப்படுத்தணும்ல, அதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே. அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் சீரியஸாக எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் போட்ட 2வது டேபிள் வீடியோவே 11 மில்லியன் நான் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம ஃபாலோவர் சப்போர்ட் இல்லாமல் ரீச் ஆயிருக்காது. அந்த டேபிள் வீடியோ பார்த்துட்டு நம்மள்கிட்ட நிறையா பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டேபிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டுக்கு 2 ஃபீட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் மாடல் பண்ணோம் இல்லையா, சேம் அதே தீமில் கேட்டிருந்தாங்க. இந்த டேபிளோட வீடியோ ஷூட் அப்போ 2 டிஃப்ரெண்ட்டான விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்று டேமில் டிப் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொன்று 2வது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டாப்ஸ் உட்கார வச்சு கீழே லைட் வச்சு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அவுட்புட் ரொம்பவுமே அழகாக வந்துருந்துச்சு. சரி ஓகேங்க, பேசினது போதும். நம்ம டேமில் டிப் பண்ணால் என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கலாமா? நம்ம வாட்டரில் டிப் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே ஆகலை. கிட்டத்தட்ட அது ஃப்ளோட்டிங்காக அப்படி மிதந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த வுட்டுக்கு எந்த அஃபெக்ட்டுமே ஆகலை. ஒரு துளி வாட்டர் கூட உள்ளே போகலை. ஸோ அந்தளவுக்கு ரெசினால் கவர் ஆகிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் லவ் யூ ஆல்.